Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது இன்ஜினியரிங்கில் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது எல்லா காலேஜ்லேயும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் 179லேருந்து 200 வரைக்கும் என்னாச்சு பார்த்தா ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 25,000 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சரியா? அப்போ அந்த 25,000 மெம்பர்ஸ், அதாவது 25,000 ஸ்டூடெண்ட்ஸு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி முடித்த பின்னாடி எவ்வளோ சீட் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். எதுக்காக ரவுண்ட் 1க்குள்ளே நம்ம வரணும், ஏன் வந்து ரவுண்ட் 1ல் வந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல காலேஜில் சீட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. ஒருவேளை உங்களோட கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல, அப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் 2 விதத்தில் எடுத்துக்கணும். கட் ஆஃப் நல்லபடியாக வந்துச்சு அப்படின்னா நம்ம எந்தெந்த காலேஜுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? அதாவது 179க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 179க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரியா? அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதாவது நமக்கு கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சிஇஜி கேம்பஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி மேலே கொடுத்துருக்க மாதிரி ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜென்ரல் அகடமிக் வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 1 கவுன்சிலிங். ஓகேவா? ரவுண்ட் 1 முடிஞ்ச பின்னாடி எங்கேயாவது சிஇஜி கேம்பஸில் சீட் இருக்கான்னு பாருங்கள். அதாவது ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் இங்கே கடைசியாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்டி கம்யூனிட்டியில் ஒரே ஒரு சீட் மட்டும் இருக்குது ரவுண்ட் 2க்காக. சரியா? இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் ஒரே ஒரு சீட்டு மட்டும் இருக்குது. இது எந்த கேம்பஸ் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸில். ஓகேவா? அதே மாதிரி வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏல மெட்டீரியல் சயின்ஸ். சரியா? அதுக்கு வந்து ஒரு சீட் இருக்குது. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது. அப்புறம் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி எஸ்சிஏல 3 சீட் இருக்குது. எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 6 சீட் இருக்குது. இவ்வளோ தான் வந்து சிஇஜி கேம்பஸில். அப்புறம் தமிழ் மீடியத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 சீட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் எஸ்சியில் 3 சீட் இருக்குது, எஸ்சிஏல ஒரு சீட் இருக்குது. மற்றபடி எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்டே இல்லை. உதாரணத்துக்கு சும்மா சாதாரண கோர்ஸு கூட வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து கிடையாது. அப்போ சிஇஜி கேம்பஸ் வந்து ரொம்ப முக்கியம். 179க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸை நீங்கள் கவுன்சிலிங்கில் நீங்கள் கொடுக்கலாம். 179 கீழே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு சிஇஜி கேம்பஸை ட்ரை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துங்க. ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி, இல்லை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம், சிவில் இன்ஜினியரிங், சரியா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இது வந்து சிஇஜி கேம்பஸில். நெக்ஸ்ட்டு எம்ஐடி கேம்பஸ் வந்து பார்க்கலாம். எம்ஐடி கேம்பஸ் பாருங்கள். இப்போ எம்ஐடி கேம்பஸில் வந்து பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐடிஎஸ்ஸில் சீட்டே இல்லை. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் எஸ்சிஏல எஸ்டியில் மட்டும் ஒரு சீட் இருக்குது. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்ல சீட்டே இல்லை, நார்மல் கோர்ஸில் சீட்டே இல்லை. சரியா? ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மட்டும் சீட் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ் அண்ட் அட்டாமினேஷன்லையும் சீட் கிடையாது. அதே மாதிரி ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் எம்பிசியில் 8 சீட் இருக்குது, எஸ்சியில் 8 சீட் இருக்குது, எஸ்சிஏல 2 சீட் இருக்குது. அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சீட்ஸ் எம்ஐடி கேம்பஸில். அப்போ எந்த அளவுக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னா முக்கியத்துவம் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ 179 கீழே இருந்தீங்க அப்படின்னா நாம் அதாவது டயர் 2 காலேஜஸ் இல்லை வந்து டயர் 3 காலேஜஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸு அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ 179 கீழே இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் நமக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருங்க. அந்த கூகுள் ஃபார்ம் கூட நீங்கள் என்ன ஃபில் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு சரியான விதத்தில் கைடன்ஸ் பண்ணி நல்ல காலேஜில் உங்களை பிளேஸ் ஆகிறதுக்கு நாம் என்னாச்சு பார்த்தா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிஎஸ்சி காலேஜ் பார்த்துக்கலாம். பிஎஸ்சி காலேஜோட கவுன்சிலிங் கோடு உங்களுக்கு தெரியும், 2006. சரியா? இப்போ அந்த காலேஜில் என்ன மாதிரியான சீட் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சோடனே, சரியா, ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சோடனே ஒருவேளை உங்களுக்கு காலேஜோட கவுன்சிலிங் கோடு தெரிஞ்சு அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே மேலே சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் கோடை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கு வந்து போயிடும். நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற போதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பிஎஸ்சி காலேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம தேடி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ பிஎஸ்சி காலேஜை பாருங்கள். பிஎஸ்சி காலேஜில் இங்கே அதாவது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் மட்டும் சீட்டு இருக்குது. பயோடெக்னாலஜியில் எஸ்சிஏல மட்டும் எஸ்சியில் மட்டும் 3 சீட் இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் எஸ்சிஏல மட்டும் ஒரு சீட் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்கில் கூட வந்து பாருங்கள் சீட்டே இல்லை. ஓகேவா? அதே மாதிரி ட்ரிபிள்இயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீட் தான் இருக்குது. ஃபேஷன் டெக்னாலஜி பாருங்கள். ஃபேஷன் டெக்னாலஜி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். எம்பிசியில் 3 சீட் இருக்குது, எஸ்சியில் 4 சீட் இருக்குது, எஸ்சிஏல ஒரு சீட் இருக்குது. ஓகேவா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வாய்ப்பே இல்லைங்கிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸ். சரியா?
அதாவது 5 இயர் கோர்ஸ். சாண்ட்விச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஸ்டபிள்யூ வந்து 5 இயர் கோர்ஸு. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்டே இல்லை, ஒரு 2-3 சீட் மட்டும் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இதில் சீட் வந்து இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி நார்மல் கோர்ஸ் எஸ்எஸ் இதில் வந்து வேணால் சீட் இருக்குது, ஓகேவா. அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு காலேஜ் இருக்கு பாருங்கள், சிஐடி 2007, இதில் வந்து சீட் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கு, சிவில் இன்ஜினியரிங்கு, ஏஐடிஎஸில் எஸ்டியில் மட்டும்தான் சீட் இருக்குது, ஓகேவா. மற்ற எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சீட் இல்லை. இது நார்மலாக எந்த ரவுண்டு, செகண்ட் ரவுண்டுக்குரிய வேகன்சி லிஸ்ட்டு. ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு செகண்ட் ரவுண்டுக்கு மாணவர்கள் தயாராக இருப்பாங்க பாருங்க, 179லேருந்து 141க்குள்ளே அவங்களுக்கு இருக்கக்கூடிய இது வந்து வேகன்சி லிஸ்ட். அப்போ 141க்கு கீழே இருந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், சரியான கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்று நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நம்ம கொடுப்போம். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் நம்மளை எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன சொல்ல ரெடியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கவுன்சிலிங் கோடு ஏற்கனவே நம்ம வந்து என்ன பண்ணி நோட் பண்ண சொல்லியிருப்போம். அந்த கவுன்சிலிங் கோடை மட்டும் இதில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலேஜில் நமக்கு வந்து சீட் இருக்குது செகண்ட் ரவுண்டுக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரியா. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்துருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துறாங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். மறக்காமல் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.